தெரியும். காவலன் ஐயா என்னை யார் என்று அறிந்தார்? நானும் தெரியாதுங்க, சொல்லுங்க. தெரிஞ்சு சொன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. தேவன் ராமச்சந்திரன் வந்தே ராமன் என்று உழைப்பார்கள். சரிங்க, தெரிஞ்சுக்கங்க. இருந்தாலும் நான் யாருக்கு விருது? யாருக்கு? தசரத சக்கரவர்த்திக்கு நான்கு பிள்ளையாக பிறந்தோம். நான்கு பிள்ளையாக நீங்க பிறந்தீங்க. ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன். அப்படி நான்கு பிள்ளையாக பிறந்து நலமோடு பலமோடு அயோத்தியாவிலே வாழ்ந்து வந்தாலும் இல்லை. எப்படி தெரியுமா? ராமன் என்ற அவதாரம் கொண்டு சீதையை திருமணம் செய்து இந்த அயோத்தியாவிலே முடியை சூட்டி பெருமையோடு நான் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். பெருமையா வாழ்ந்து வரீங்க, குறை இல்லைங்க. அப்படி வாழ்ந்து வந்தாலும் என்னுடைய அறியாவிற்குரிய என் தம்பி எப்படி வரவில்லை, அழைத்துக் கொண்டு வா பார்க்கலாம். மகாராஜ மனமது சூட்ட கிராமத்திலே பெருமையோடு வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் மணி எடுத்து சொல்லக்கூடிய ஐயாவர்களுக்கு குமாரராக விளையக்கூடிய இன்னும் அன்பு எடுத்து சொல்லக்கூடிய ஐயாவர்கள் இன்னும் கலை சுடமணி விருது பெற்ற தேவநாசிற்காக 100 ரூபாய் வாரி வழங்குகின்றார். அன்னவருக்கு எம்பெருமான் ஏழுமலையான் துணைக்க வேணுமென வேண்டிக் வேண்டிய வணக்கம். சுபாஜி மகாராஜ மனமது சூட்ட கிராமத்திலே இன்னும் சீர சிறப்போடு வாழ்ந்து வரக்கூடிய இன்னும் அரிசி வியாபாரம் செய்த இன்னும் முனுசாமி தரக்கூடிய ஐயாவர்கள் அவர் அண்டாளி எங்கள் அனுமதி பாராட்டி 50 ரூபாய் வாரி வழங்குகின்றார். அன்னவருக்கு எம்பெருமான்
வேண்டும். அப்படியாகட்டும் அண்ணா. அந்த புறத்திலே இருந்த என்னை கையெழுத்த காரணம் நமது நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்? சமத்துடன் இருக்கின்றார் அண்ணா. மக்கள் சமத்துடன் இருக்கின்றார். யாருக்கு எந்த குறையிலேயே குறை என்பதில்லை. நம்முடைய ஆத்திரத்தை அமரலாம். ஆகட்டும் அண்ணா. என்ன விஷயம்? முன் ஒரு காலத்திலே தென்னிலங்கைக்கு சென்று ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித்து, அட்சய அதிகாரந்தனை கொன்றாய் அல்லவா? ராவனுடைய சம்பந்தி 1000 சிரம் 2000 அகத்திரமுக ராவணன் அறிந்தான். உன்னை கொல்லும் பொருட்டு நாளை காலை அயோத்திக்கு வர போகிறான். அவன் வந்து விட்டார். உன்னை போலே எத்தனை ராமன் வந்தாலும், எத்தனை ஆச்சரியம் வந்தாலும், எத்தனை அற்புதம் வந்தாலும், எத்தனை சேனாசியில் சென்றாலும் உன்னால் வெற்றி பெற முடியாது. அவன் வருவதற்குள் நீ தென்னிலங்கைக்கு சென்றால் அண்ணவனை கொல்லலாம். இப்போதே புறப்படு. போ போ போ.
அதற்காக வேண்டி சீதையை திரும்பிக்க வேண்டும் என்று சென்று அந்த ராவணனை கொன்றோம் அல்லவா? அன்று விபீஷனுக்கு முடியை சூட்டி நான் இப்போது நமது நாட்டிற்கு வந்து நாம் பெருமையோடு இருக்கிறோம். இதை தெரிந்து அதை அறிந்து நமக்கு விரோதியாக ஒருவர் வருகிறார். பாவி தத நான் கொன்று விபீஷனுக்கு முடியை சூட்டி வைத்த காலத்தில் இதை அறிந்து தெரிந்து 1000 தினம் 2000 கடமைத்த அந்த அவனுக்கு சம்பந்தியாக விளங்கக்கூடிய நாட்டை ஆளக்கூடிய சகத்திரம் அவன் தம்பி 100 தினமடைத்த சதமுகனா ஒருவன் தன்னுடைய சம்பந்திக்காக வருந்து நம்மோடு படையெடுத்து நாளே சூரிய உயர்த்துக்கு அமர்த்தைய வருகிறாராமே. தம்பி போர் போரிட்ட பெரியவர்கள் உரைப்பார்களே அதன் சொல்லுக்கு நான் ஆளாகி விட்டேன். பிறந்த நாள் முதல் கொண்டு எத்தனையோ பேரை கொல்ல வேண்டும் என்னால் துன்பத்தை அடைய வேண்டும் என்று நான் இந்த உலகத்திலே ஜனித்தேனா எனக்கு ஒன்று முடியவில்லையே. ஒரு காலத்திலே ஒரு முடிவாக எனக்கு ஒரு சாபத்தை கொடுத்தார். அந்த சாபத்தால் மறைத்து விட்டதோ என்று தெரியவில்லை. வருத்தப்பட வேண்டாம் அண்ணா.
66 கோடி ராட்சசர்களுக்கு தலைவராக இருந்தான் ராவணன். அந்த கொடும்பாவின் தங்கை தோற்பனை வார்த்தையை கேட்டு சீதை கொண்டு போய் சிறை வைத்தார். சிறை மீட்க வேண்டும் என்று படாத பாடுபட்டு சீதையை சிறை மீட்டோம். பல அரக்கரை கொன்றோம், பல ராட்சசரை வென்றோம். அப்படி வென்று அவரோடு போர் புரிந்து விபீஷனுக்கு பட்டம் சூட்டி நாட்டிலே வந்து நம்மோடு இருக்கிறான் பார்த்தான். எப்பொழுது அவன் சம்பந்தியானவர் நம்மை கொல்ல வருகிறாராமே, நான் என்ன செய்வேன்? பெரியோர் சொன்னார் பட்ட காலிலே படுமா கட்டக்கூடியே கிளமாம் என்று. அதே போல ஒரு காலத்திலே முனிவர் சாபம் கொடுத்து வருகிறது. வேதாயுகம் வேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் 4 யுகத்திலே வைகுந்தத்திலே நான் பெருமையோடு நான் செயலிக்கும் பொழுது என்னை பார்க்க வேண்டும் என்று ஒரு நாள் பிருகமா முனிவர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்தார். அந்த பிருகமா முனிவரோ கோபத்திலே சிறந்தவர், முனிவரிலே சிறந்தவர். அந்தவருக்கு நேத்திரம் 20 நேத்திரம். 20 நேத்திரம். ஆமா, நேத்திரம் என்றால் அனைவருக்கும் 1 நேத்திரம் தானே இருக்கும். ஆனால் அந்தவருக்கு பாதத்திலே 10 நேத்திரம். 10 நேத்திரம். இந்த கரங்களிலே 10 நேத்திரம். கரங்களிலே 10 நேத்திரம். 20 நேத்திரம் அழைத்து கண் படைத்து பெருமையோடு இருக்கும் பொழுது என்னை பார்க்க வேண்டும் என்று நேராக வைகுந்தம் வந்தார். அவர் வருவதை தெரிந்து தெரியாமல் நான் சைலத்தை கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் என்ன செய்தார்? எட்டி உதைத்து விட்டார். என்னை எட்டி உதைத்து விட்டாரா? எட்டி உதைத்தார். ஏன் நாம் வந்தோம் நம்மை பழியாமல் இந்த வைகுந்த வாசல் உறங்குகிறார் என்று எட்டி உதைத்து விட்டார். உதைத்து விட்டு போனார் என்று அவர் ஆணத்தை அடக்க வேண்டும் என்று என்னை கொண்டீர். மறுநாள் ஒரு நாள் ஓடி வந்தார். ஓடி வந்து அவர் வருவதை தெரிந்த உடனே இவரை அழிக்க வேண்டும் என்று நான் என்ன செய்தேன்? வரும்போது பாருங்கள் சாமி என்று அமர வைத்து அவர் பாதத்தை விழுந்து பாதை பூஜை செய்வதை போல செய்து அவர் பார்த்திருந்த அந்த 10 கண்களினாலே அப்படியே குத்தி விட்டீர். அந்த 10 கண்களிலே தான் அவர் உயிர் இருக்கிறது. அது யாருக்கு தெரியாது? அவருக்கு மட்டும்தான் 10 நேத்திரம் இந்த பாதத்திலே. அந்த 10 நேத்திரம் எடுத்த பிருகமா முனிவர் குத்திரேறி அவர் என்ன செய்தார்? துணி தொடுத்து விழுந்து அழுதார். அடே பாவி, வைகுந்த வாசா, எப்பொழுது என்னுடைய 10 நேத்திரத்தை குத்தி என்னை துணிதுணிக்க வைத்தாயோ, இதை போல நீ 10 அவதாரம் கொண்டு இந்த பாறையில் அலைய வேண்டும், திரிய வேண்டும், பலவித அவஸ்தைப்பட வேண்டும். அப்படி அந்த பிருகமாவுடைய சாபம் கொடுத்து விட்டார். அன்று கொடுத்த சாபம் இப்பொழுது நான் ராமனாக அவதாரம் எடுத்து சீதையாரி துன்பத்தை அடைந்து இப்பொழுது இன்பத்தோடு வாழும்போது எனக்கு இந்த நிலைமை வந்து விட்டால் நான் தெரிவிக்கின்றேன் அண்ணா. எப்படி அப்பா யுத்தம் செய்வது தம்பி? அந்த பாதகனாகிய அரக்கர்களை ஆவியை ஓய்த்து விடலாம் அண்ணா. ஓய்த்து விடலாம். தம்பி லட்சுமணா அண்ணா, அவன் எப்பேர் கொண்டவனுக்கு தெரியுமா? எப்பேர் கொண்டவன்? அரக்கரி கொடியவனா
களமெடுத்தோம். அவர் தம்பி 100 களமெடுத்தோம், 200 களமெடுத்தவர். அரக்கெல்லாம் கொடியவராம். அவர் பரமடு வர பெற்றவராம். அவர் எப்படி எப்பா கொள்வது? அது எப்படி தெரியுமா அண்ணா? வேற ஜகனாய் வந்த உயிர் கொண்ட அது எப்படி என்றால் ஒரு நேரத்திலே ஆடகியாக வந்த தாட்டகி வேதனை வைத்தீர் அல்லவா? ஆடகை என்று சொல்லக்கூடிய ஒரு ராட்சத பெண்ணை அழித்து விஸ்வாமித்திரை யாகம் செய்தார். அந்த யாகத்தை கெடுக்க வேண்டுமென்று தாரையான வந்தார். அந்த நேரம் என்னை கோரினார். நான் சென்று விஸ்வாமித்திரை யாகத்தை காக்க வேண்டும், தாரை ஒழிக்க வேண்டுவது மானத்தினாலே அந்த தாடகை என்று சொல்லக்கூடிய ராட்சத பெண்ணை ஒழித்து அந்த மரம் நமக்கு இருக்கின்றது அண்ணா. ஆகையால் இன்னஎப்படி அண்ணா? ஒழிக்கிறது ரமானாலும் ஒரு கடற்கிலே அதற்கு வழி தெரியவில்லையே தம்பி. வழி தெரியவில்லையா? நான் சொல்லிக்கின்றேன் அண்ணா. எப்படி? பன்னோமாவியை கடந்து பன்னோமாவியை கடந்து பரிவாசினை அறிந்த தென்பர நமக்களிலே தென்பர நமக்களிலே சென்ற ஆட்சியரை அழைத்தால் என்ன விவரம் என்று தெளிவாக எடுத்து உரைப்பார் அண்ணா. ஒரு காலத்திலே தென்னிலங்காவிலே சுட்டி எழுப்பி கலையாளியை கொடுத்து தோழாவனை பெற்று வந்தான். ஆட்சியர் அவன் இருக்க நமக்கு ஏன் என்ன கேவலமாக போகிறது? அப்படியா? ஆமா. கொல்லாமல் போய்விட்டார். நம்மை கேவலமாக மதிப்பார். இருந்தாலும் இதற்கு வழிகாட்டி அளிக்க வேண்டிய ஆட்சியரை அழைத்தார். வழி சொல்லுவார். சீக்கிரம் சென்று ஆட்சியரை அடுத்ததாக எப்படி என்றால் சுருட்டல் கிராமத்திலே தீவிரம் தேவைப்படும் வந்த காலம் சென்ற முப்பன் என்பவர் அவருடைய மகனாக பாலா என்பவர் எங்கள் நாடக மன்றத்தை வாழ்த்தி 51 ரூபாய் அன்பளிப்பார் இருக்கின்றார். சுபோதியம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் செல்லூர் கிராமத்தில் சிறப்போடு மகாஜன் என்பவர் எங்கள் நாடு